வணக்கம் சொல்லும் பொழுது இந்த தப்ப நீங்களும் செய்றீங்களா? சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வணக்கம் என்ற சொல்ல பயன்படுத்தாதவங்களே இருக்க முடியாது. அப்படி பயன்படுத்தும் போது 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேடைகள்ல பேசும்போது சிலர் சொல்வாங்க, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொடரை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா அதை அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கத்துல முதற்கண் வணக்கம், இடைக்கண், கடைக்கண் வணக்கம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சரி, அடுத்தது பாருங்க. வணக்கம் சொல்லும் பொழுது பணிவான வணக்கம், அன்பான வணக்கம், தாழ்மையான வணக்கம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நம்ம மொழியோட பெருமையே வணக்கம் அப்படிங்கிற சொல்லியே தெரிஞ்சிடும். பெரியவங்களை பார்த்து நம்ம வணக்கம் சொல்லும் பொழுது அது மரியாதையை குறிக்குது. நமக்கு நிகரானவங்க கிட்ட வணக்கம் சொல்லும் போது அது நம் பணிவை குறிக்குது. நம்மை விட சிறியவங்க கிட்ட வணக்கம் சொல்லும் பொழுது அது நம்முடைய பண்பையும் அன்பையும் குறிக்குது. அதனால தனியா பணிவான, அன்பான, தாழ்மையான அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் போதுமானது. ஆங்கிலத்துல குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் என்று சொல்கிற முறையை பின்பற்றி தான் தமிழ்லையும் காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வணக்கம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. பேச்சு மொழியில இந்த மாதிரி நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முடிந்த வரைக்கும் இதை மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும். கடைசியா வணக்கம் என்ற சொல்ல பன்மையா மாற்றி வணக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. வணக்கம், நன்றி, அன்பு, கருணை இந்த மாதிரி சொற்களை எல்லாம் பன்மையாக்குதல் கூடாது. வணக்கம் போதுமானது, அதுவே சரியானது.